ஹாய் வணக்கம். நான் ஈசாக். தம்பி கூட அடிக்கடி பார்த்துருப்பிய. ரொம்ப நாள் ஆகிட்டு சந்திப்பு. நாங்கள் என்ன இது பண்ணோம்னா, தம்பி அடுத்தாக்கில் ஒரு இடத்துக்கு ஒரு ரைடு போவோம், பைக்கில் ரைடு போவோம்னு சொல்லியிருக்காரு. எந்த இடம்? அவர் சொல்லக்கூடிய இடம் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. லடாக்குன்னு சொல்லியிருக்காரு. என் குடும்ப சூழலை யோசிக்கல. வீட்டம்மா குழந்தைகள்லாம் ஏற்கனவே நாங்கள் ஒரு மும்பை வரை போயிட்டு வந்த திட்டத்தில் நாங்கள் நிறைய 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 சந்திப்புகள் அப்போ சந்திச்சிருக்கோம். ஆமா, அதில் ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிது. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா அது நம்ம போன புதுசில் அந்த அனுபவத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் அதுக்கான நேர சூழல் எதுவுமே கிடைக்கல. நீங்களும் வேலையாக இருந்துட்டீங்க, நானும் வேலையாக இருந்துட்டேன். அந்த அனுபவம் அதாவது எனக்கும் ஃபஸ்ட்டு லாங் டிரைவ். நான் மும்பைக்கு போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன். ஆனால் பைக்கில் போனது கிடையாது. அதுவும் என்னோட சொந்த பைக்கில் போயிருக்கேன். முதல் அனுபவம் அது எனக்கு ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆகா, இப்படிலாம் இவ்வளோ மக்கள் இருக்காங்களா, அந்த இடம் இப்படி இருக்குதாங்கிற நிறைய ஆச்சரியங்களோட அந்த பயணம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கண்ணே, எப்படி இருந்துச்சு? நான் ஃபஸ்ட்டு நாள், அதாவது இந்த ரைடு போகிற நாள் உங்கள் வீட்டுக்கு அதிலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் ஒரு நாள் திட்டமிட்டோம். ஆனால் எங்களோட சூழ்நிலை நாள் போக முடியலை. ஏன்னா மழை வந்துச்சு. அப்போ ஒரு நாள் தள்ளி வச்சோம். மறுநாளுக்கு நாங்கள் திட்டமிட்டது என்னென்னா, காலையில் அதிகாலையில் கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தம்பி 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் என்னை கொஞ்சம் பிரிகிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதனால் கொஞ்சம் தாமதமாயிட்டு வீட்டிலேருந்து ஒரு 5:30 கிட்டத்தட்ட கிளம்புனோம். வெளிச்சம் வர ஆரம்பிச்சிட்டு கிளம்புனோம். முழுக்க நாங்கள் 3 நாள் பயணமே நாங்கள் பகல் 3 நேரமும் முழு நேர பயணம், இரவு ஓய்வு. அந்தங்க இடத்துல அறை எடுத்து தங்கினோம். அதில் முழு நேரங்கிறதுனால எங்களுக்கு நிறைய காணொளிகள் பதிவு பண்ணோம். ஏன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எங்களுடைய வாகனத்தை இயக்கினாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பதிவு பண்ணோம். ஆனால் அதை எங்களுக்கு அப்லோட் பண்ணதுக்கு, பதிவேற்றம் பண்ணதுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல பதிவேற்றம் பண்ண முடியல. டயர்ட்ல எப்படா தூங்குவோம், எப்படா ரூம் இருக்கு, அன்னைக்கு பண்ண முடியல. அன்னைக்கு பண்ண முடியாதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, தம்பி வேலைக்காண்டி போயிட்டாரு, நான் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன். 2 பேரும் தனித்தனியான இடம். நாங்கள் போகும்போது மூணு மாநிலங்களை ஸ்டேட்டை தாண்டோம். கர்நாடகா, மகாராஷ்டிரா. அந்த வழியா போன ரூட் எப்படின்னா, கோயம்புத்தூர் கிட்ட நாங்க போட்ட பயண திட்டம் என்னன்னா, நாங்க கோவா போறதுதான் திட்டம். நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாள் இங்க இருந்து நாங்க மைசூர் போயிட்டோம். அங்க போன உடனே ஆனா எங்களுக்கு அதுல ஒரு கொஞ்சம் எப்படி சொல்ல, மறுநாள் காலையில ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தோம். நாங்க கடந்து வந்த பாதையில ஒரு புலி ரோட்டை கிராஸ் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல புலி கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரியுது. ஏன்னா அந்த இடத்த அதுக்கு அடுத்தால 2ஆம் நாள் 3ஆம் நாள் பயணத்துக்கு நாங்கள் என்ன யோசித்தோம், 2ஆம் நாள் போகும்போதே 3ஆம் நாள் பயணம் கோவா போனோம். ஆனால் எங்களோட குடும்ப சூழ்நிலையில சில நெருக்கடிகள், அதனால அண்ணனுக்குமே கொஞ்சம் வேலைகள் நிறைய கால்ஸ் வேலை சம்பந்தமா வந்துச்சு. எனக்கும் மும்பைக்கு போனோம். எனக்கும் வேலை தான். நான் அப்போ மும்பையில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போனதுனால எங்களுக்கு முதல்ல பிளான் பண்ணோம் கோவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை நெருக்கடிகள்னால அதை தவிர்த்துட்டோம். ஏன்னா மைசூர் ஹுப்ளின்னு ஒரு ஏரியா இருக்கு, கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர். அங்கே போனால் கொஞ்சம் கோவா பக்கம் தான். அப்படி பிளான் பண்ணோம். கடைசி நேரத்தில் பிளான் இதாகி போச்சு, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு கோவா போக முடியலன்னு. இல்லை, கர்நாடகாவில் போகும்போது எங்களுக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எருமை மாடுனா நம்மலாம் கருப்பு கலரில் தான் பார்த்துருக்கோம். அங்கே சாம்பல் கலரில் ஒரு எருமை பார்த்தேன். அதோட உதடுகள்லாம் பார்த்தோன்னா நம்ம செவ்வாயின்னு சொல்லலாம், ரோஸ் கலரில். அது பார்க்கறதுக்கே எங்களுக்கு அதோட புகைப்படம் நான் ஒரு கண்ணு புகைப்படம் எடுத்தேன். மாட்டுக்கிட்ட இப்போ எருவு மாடு பக்கத்தில் போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் அது சென்னையாக இருந்ததுனால கொஞ்சம் நாங்கள் கிட்ட போகும்போது கொஞ்சம் கோவப்பட்டது. அதனால் அது கிட்ட போகல, புகைப்படம் மாத்திரம் எடுத்தோம். அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா புதுமையாக பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் நிறைய பேர் நாட்டு மாடு வச்சுருக்காங்க. நாட்டு மாடு வச்சுருக்காங்க. அது கூட ஒரு எருவு மாடு கட்டாயம் வந்தாங்க. கர்நாடகா நான் ஒரு நாள் பயணம் பகலில் பண்ணியிருக்கோம். அந்த பயண தூரத்தில் நாங்கள் பார்த்தது அதிகபட்சம் கரும்பு ஆலைகள், மாட்டு வண்டி, பாலுக்காண்டி மாடு, அது 10 மாடு வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு எருமை மாடு இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பரவாயில்ல, ஒரு நல்ல ஏர்பூட்டிலாம் மாடு வச்சு அந்த இடத்துல ஏர்பூட்டி விவசாயம் உழவு ஓட்டிட்டு இருந்தாங்க. நாங்க பார்த்தோம். அது போக கரும்பு அரைக்கிறதுக்கு அந்த காளை மாடை வச்சு நம்ம ஏரியாவில் முன்னாடி இந்த செக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்களாம். அந்த மெத்தடில் கரும்புச்சாரை போட்டு அதை அந்த இயந்திரமயமாக்கப்பட்ட மோட்டார் டீசல் இன்ஜின் வச்சுலாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ஆனால் அதையும் தாண்டி இந்த கர்நாடக மக்கள் எனக்கு அந்த மக்களோட உழைப்பு எனக்கு, ஏன்னா நாங்கள் கரெக்டாக அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் வண்டியை அந்த இடத்துலேருந்து கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு நாங்கள் போகும்போதே வண்டி மாட்டை போட்டு அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மக்கள் இன்னைக்கு கர்நாடகா இருக்குன்னா சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்களோட உழைப்பு இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்குது.
எனக்கு அவங்கள ரொம்ப அந்த ஒரு விஷயத்தில் கர்நாடகாவை பிடிச்சிருந்துச்சு. போகிற வழியில் காவேரி ஆற்றை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இல்லைண்ணா அவ்வளோ விவசாயம் பார்க்காங்க அவங்க தண்ணி, அதாவது அவங்க சூழ்நிலை இருந்து பார்க்கும்போது இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம மாநிலத்து சார்பாக நம்ம இருந்து பார்த்தா நம்ம விவசாய தண்ணி இருக்குது, நமக்கு விவசாயத்துக்கு பெரும் பங்கு நம்ம விவசாயத்துக்கு தண்ணி செலவு பண்ணுறோங்கும் போது அது நிறைய அரசியல், அதை நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஆனால் அவங்க இயற்கை விவசாயத்தை ரொம்ப நேசிக்காங்க. அவங்க தண்ணியை வந்து இப்படி தான் பயன்படுத்துங்கிற ஒரு முறையில் இருக்காங்க. அது அவங்களோட இது. விவசாயம் அதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல ஒரு 5 ஏக்கர் இடம் வச்சிருக்காங்கன்னா அதில் 1 ஏக்கர் நெல் போட்டிருக்காங்க, அடுத்த 1 ஏக்கர் துவரை போட்டிருக்காங்க, அடுத்த 1 ஏக்கர் உளுந்து போட்டிருக்காங்க, கேப்பை அந்த கேழ்வரகுன்னு சொல்லக்கூடியது அது 1 ஏக்கர், எல்லாம் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணனுக்கு மொழி தெரியாட்டினாலும் இப்போ எனக்கு வந்து ஓரளவு ஹிந்தி தெரியும். அவன் ஹிந்தியில் வந்து என்ன பேசுகிறாங்கிற முதற்கொண்டு நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிடுவேன். நானும் ஓரளவு அவங்களுக்கு புரியுற அளவுக்கு என்னால் ஹிந்தி பேச முடியும். அந்த தைரியத்தை தான் நம்ம பைக் ட்ரிப் போனோம். ஆனால் இந்த ட்ரிப்பில் வந்து நான் மும்பை போன சீரீஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து முக்கியமாக ஒரு நன்றியும் ஒரு பாராட்டுன்னு சொல்லணும்னா அது வந்து சங்கீதா காலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வாலிய பையன், நான் வந்து ஒரு இளங்கன்றி, எதுவும் பயம் தெரியாமல் இஷ்டத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோன்னு போயிடலாம் சரிங்களா. அப்படிங்கும்போது அண்ணன் வந்து ஃபேமிலி மேனு, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குது. இப்போ அக்காவும் தனியாக கடை வச்சு அவங்க பார்த்துட்ருக்காங்க, அவங்க பொருளாதாரத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த வயசுலையுமே அண்ணனை கூட்டு போகிறதுக்கு அவங்க வந்து நான் முதல்ல யோசித்தேன். முதல்ல நான் வந்து என்ன பிளானில் இருந்தேன்னா பைக்கிலே போங்கிற ஐடியாலாம் முதல்ல எனக்கு தோணலை. முதல்ல வண்டியை, ஏன்னா அங்கே எனக்கு பாம்பேலேருந்து வண்டி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா என் ஒய்ஃபு பாம்பேல தான் இருக்காங்க, அவங்க ஃபேமிலிலாம் பாம்பேல தான் இருக்கனால எனக்கு நான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து என் ஒய்ஃபு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். நான் டெய்லி வண்டி பிடிச்சி போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கனால பைக் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஊரில் பைக்கு சும்மா தான் கிடந்துச்சு. அதனால் 2 பைக் இருக்குது. ஒன்று பழைய வண்டி என் தம்பி வச்சிருக்காப்புல, இந்த புது வண்டி N160 வந்து நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த வண்டி சும்மா தானே கிடக்குன்னு நான் ட்ரெயினில் போட்டு கொண்டு போகலான்னு ஐடியாவில் தான் முதல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து நாட்டு மாட்டு ஆர்வலர், அவங்க வந்து இந்த மாதிரி தின ஊசி போடுற இந்த வேலையில் இருக்கனால அண்ணன் வந்து டெய்லி ஒரு 200 கிலோமீட்டராக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ரன்னிங்லேயே தான் இருப்பாங்க அந்த கிராமத்தில். அதனால் அண்ணனுக்கு வந்து வண்டி செட் ஆகிக்கிறோம். அதனால் அவர் லாங் டிரைவுக்கு அவருக்கு சரிப்பட்டு வருவாருன்னு ஒரு என்ன தோணுச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து அக்கா விடுவாங்களா, அக்காவை எப்படி சமாளிக்க அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தேன். நான் அக்காட்டையுமே பெருசாக எதுவும் பேசலை. ஆனால் அண்ணன் தான் சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி நான் போகலான்னு ஐடியா இருக்கேன், பைக்கில் எதனா போவோமான்னு கேட்டேன். அண்ணனும் அந்த டைம் தயாராக இருந்தார். சரி போயிடலாம் தம்பி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பெருசாக அண்ணனை சந்திக்கலை. அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரிப்பு போகிற அன்னைக்கு காலையில் வந்தேன். அப்போ தான் அக்காவை பார்த்தேன். எனக்கு சரி வீட்டுக்குள்ளே வரவே யோசிச்சு அக்கா எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு. ஆனால் ஒன்றுமே சொல்லலை. என் மேலே இருக்க நம்பிக்கையும் அண்ணன் நல்லா ட்ரைவ் பண்ணுவார், நானும் நல்லா ட்ரைவ் பண்ணுவேன். நான் சும்மா அசுரத்தனமான ஓட்டுறதுலாம் கிடையாது, கவனமாக பாதுகாப்பாக தான் ஓட்டுவோம். அதனால் அண்ணன் மேலே நம்பிக்கை, என் மேலே இருந்த நம்பிக்கைக்கு அக்கா விட்டாங்க. அது போக என்னென்னா நான் வந்து விடுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கை செலவுக்கு 1000 ரூபா தானே, 1000 ரூபா இருந்தாங்க. 2000 இருந்தாங்க, 2000 சாரி 3 வருஷம் ஆனதுனால மறந்து போச்சு. 2000 தந்தாங்க அக்கா, கை செலவு தந்தாங்க. என்ன தம்பி பார்த்து போகிறவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா பார்த்து போங்க, நல்லா ஹெல்த்தியாக குடிங்க வைங்கன்னு சொல்லி 2000 தந்தாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளவு ஃப்ரீடமாக அண்ணனை விடுறாங்க. உங்களுக்கே தெரியும், பசங்க இந்த வாலிப வயசுல நம்ம வெளியில் போய் நைட் 8 மணி 7 மணி ஆயிட்டுனாலே கால் பண்ணி எப்போ வரீங்க கேட்குற மனைவிகளுக்கு மத்தியில், பொதுவாக சொல்கிறேன் என் மனைவிக்கு மத்தியில் இவ்வளோ தூரம் நம்ம தனியாக விட்டுருக்காங்கும்போது பெரிய விஷயம். இந்த நேரத்தில் சங்கீதா அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அக்கா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, உங்களை பற்றி நான் நிறைய பேசுகிறேன். சரி ரைட். இப்போ நான் காலையில் நான் அன்னைக்கு சொல்கிற மாதிரி தான், அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு முதல் நாள் பிளான் பண்ணோம். அன்றைக்கி நான் வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்னடா மொதல் ஒரு லாங் ட்ரிப்பு போகிறோமே இப்படி வந்து பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு மறுநாள் அண்ணன் சொன்னேன், ஏன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிருச்சேனே என்ன பண்ணாங்கும்போது, மறுநாள் கட்டாயம் போயிடுவோம், மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக என்ன பண்ண வீட்டில் வந்து குடலாம் எடுத்துகிட்டு போனேன். நான் வீட்டிலேருந்து குடை எடுத்துகிட்டு வந்து, அதுவும் அண்ணன் தான் இருந்தார், அண்ணன் வீட்டில் இருந்தால் குடை எடுத்துகிட்டு வந்து மறுநாள் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். காலையில் சீக்கிரம் போயிட்டேன். அக்காவும் கை செலவு பணம் வந்தாங்க, காஃபி குடித்தோம், எல்லாம் பண்ணோம். அதாவது இந்த ட்ராவலில், அதாவது பைக்கில் போனாலும் சரி வெளியில் ட்ராவல்னு போனாலே முதல்ல சில பேருக்கு ஒத்துக்காத விஷயம் என்னென்னா சாப்பாடு தான். சாப்பாடு வந்து ஒத்துக்காது. இப்போ எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொல்லிட்டோம்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுமே ஓகேன்ட்டாங்க, சரி பார்த்து பக்குவமாக பார்த்து போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு இந்த புளியோதரை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா நீங்கள் ரெடி பண்ணி வேண்டாம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் ரெடி பண்ணி தந்துடுவான்னு சொல்லிட்டு புளியோதரை எல்லாமே கெட்டியாச்சு, லெமன் சாதம்லாம் கெட்டி இங்கேருந்து கிட்டத்தட்ட அன்றைக்கி முதல் நாள் நைட்டு மறுநாள் வரைக்கும் சாப்பிட்டோம்ண்ணே. நைட்டு சாப்பிட்டோம், அது முதல் நாள் நைட்டு. முதல் நாள் நைட்டு வர 3 வேளைக்கு மட்டும், காலை சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, 3 வேளைக்குமே நம்ம கெட்டி ப்ராப்பராக வண்டியில் எடுத்து கொண்டு வந்தோம். முதல் நாள் இரவுக்கு வந்து அங்கே போய் கடையில் போய் முட்டை அது ஒரு எக்ஸ்ட்ரா சைடிஷ் மாதிரி முட்டை, அப்புறம் ஆம்லேட் வாங்கணும், டபுள் ஆம்லேட் வாங்கணும், வாழைப்பழம் ஒரு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் வாங்கணும். இப்போ காலைல அண்ணனை கூப்பிட்டு கிளம்பணும். கிட்டத்தட்ட நம்ம எப்படி போனோம்னா, நம்ம தென்காசி பக்கத்தில் நம்ம ஏரியா இருக்கனால சங்கரங்கோயில் போய் ராஜபாளையம் திருவள்ளூருக்கு போய் அப்படி போனோம். ஆனால் போன இடத்துல ஒரு அதிசயமாக ஒரு விஷயத்த பார்த்தோம் நாங்கள் 2 பேரும்.
அதாவது தமிழ்நாட்டின் மலர் வந்து செங்காந்தல் சொல்லுவாங்க. செங்காந்தல் மலருக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அந்த செங்காந்தலை வந்து நான் அப்போ தான் நேரில் முறையாக பார்க்கேன். அதுக்குன்னு ஒரு தோட்டம், அதாவது ஏதோ ஒரு காடுகள் லேசாக இருக்கும், ஆனால் அதுக்குன்னு தோட்டம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஏதோ மருத்துவத்துக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு தோட்டம் மாதிரி வச்சு பண்ணாங்க. அதையும் நான் அந்த வீடியோவில் பேசியிருப்போம், கட்டாயம் பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். போய் கிட்டத்தட்ட நம்ம எந்த வழியாக போனோம்னா திருப்பூர் வழியாக போய், திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக போய் பண்ணாரியம்மன் கோயில் இருக்குது. பண்ணாரியம்மன் கோயிலேருந்து கரெக்டாக அந்த மலை ஏறும், சத்தியமங்கலம் இது மைசூர் போகிறதுக்கு அந்த மலை வழியாக தான் போயாகணும். அந்த இடத்துலலாம் புளிய மறுநாள் 2 நாள் கழிச்சு புளி போயிருக்கு. மானுலாம் நாங்கள் போகும்போது பார்த்தோம், நிறைய பார்த்தோம். பயம் இல்லை. அங்கே தங்கிட்டு காலையில் பேப்பர் செய்தி நாங்கள் என்ன நினச்சிட்டோம்னா அங்கே போர்டு இருந்துச்சு, ஏன்னா புலிகள்லாம் இருக்குன்னு. ஆனால் இந்த மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பார்த்தா ஒரு குருட்டு தைரியத்தை நாங்கள் பார்த்தா போயிட்டோம். ஆனால் 2 நாள் கழிச்சு நான் மும்பையில் இருக்கும்போது செய்தியில் பார்த்தா அந்த மாதிரி புலி கரெக்டாக ரோடை ஜம்ப் பண்ணுறத யாரோ வீடியோ எடுத்துக்காங்க போல் வந்திருக்கு. ஆனால் 28 கொண்டை வீசி விளைவு, அந்த ஒவ்வொரு கொண்டை வீசி விளைவும் சரியால் ரொம்ப டேன் ஆகி போணுச்சு, ரொம்ப ஏத்தம் வேற. ஆனால் 2 பேரை வச்சு நம்ம வந்து இழுத்துருச்சு. ஏன்னா அப்போ தான் அந்த வண்டியோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இங்கே லோக்கலே ஓட்டிட்டு தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி லாங் ட்ரைவ் போனால் தான் வண்டி எந்த இடத்துல நம்மளை காலவாரு, எந்த இடத்துல நம்ம தூக்கி விடுது, எந்த இடத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு வண்டியை பற்றி இன்னும் வண்டிக்கு நம்மளுக்கு ஒரு பழக்கம் நல்லா ஏற்படும். சரி, மைசூர் போயிடணுன்னே அங்கே போய் ரூமு தேடலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். ரூமு எங்களோ சுற்றி பார்த்தோம். அப்புறம் நான் மேப்பில் தான் பெரும்பாலும் பார்ப்பேன். எனக்கு இந்த ஆப்லலாம் போய் பார்த்து வச்சுலாம் நம்ம பழக்கம் கிடையாது. மேப்பில் நியர்பை ரூம்ஸ்ன்னு அடித்து பார்த்தோம்னா சுற்றி காட்டும், அதிலே ஒரு விலை காட்டும் 500, 800, 1000ன்னு. அதில் ஒரு லாட்ஜை பார்த்துட்டு போனோம். ஆனால் ஒரு 800 சொன்னார். அப்படி இப்படி பேசி 600 பண்ணோம். நான் என்ன நினச்சேன், அங்கே கன்னடத்தில் பேசுவாங்க போலன்னு பார்த்தா அங்கே ஒரு பாய் இருந்தார். அவர் தமிழ்காரர் தான், நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் போய் ரூம் எடுத்து தங்கணும். அப்புறம் நைட்டு அம்மா கொண்டு வந்து கொடுத்துட்ட சாப்பாடு நைட்டு சாப்பிட்டு அன்னைக்கு எடிட்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் முதல் நாள் ரொம்ப டயர்டானதுனால தூங்கிட்டோம். நாங்கள் என்ன பிளானில் பண்ணிட்டு இருந்தோம்னா, எக்காரணத்தை கொண்டும் நைட் ரைடு வந்து போயிடவே கூடாது. ஏன்னா நைட்டு தான் ரொம்ப சேஃப் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா லாரிகள் போவோம், பஸ்ஸு போவோம், நிறைய கார்கள்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட் நேரம். அப்படிங்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம், இருட்டில் என்ன வேணாலும் எப்படி நடக்கலாம், எந்த மிருகங்கள் குறுக்க வரும் தெரியாது, வழிப்பறி நடக்கலாம், திருட்டு நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக இருட்டும் போது 7 மணிக்குள்ள ரூம் எடுத்து தங்கிடணும். மறுநாள் காலையில் ஒரு சீக்கிரமாக ஒரு 6 மணி 5 மணிக்கு கிளம்பிடலாங்கிற ஐடியாவில் தான் பண்ணோம். மைசூரில் வந்து மறுபடியும் கிளம்பணும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தான் மைசூர். அடுத்து 2ஆவது நாள் காலையில் மைசூர்லேருந்து கிளம்பி மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டரான ஹுப்ளின்னு ஒரு ஏரியா, அங்கே போனோம். அங்கேயும் அப்படி தான் போகிற வரல நிறைய விஷயங்களை பார்த்தோம். அப்போ தான் கர்நாடகா ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். கர்நாடகா ஃபுல்லாக ஃபுல் விவசாயம், ஃபுல்லாக கரும்பு தோட்டம். ஆனால் விவசாய பூமி, கரும்பு, தென்னை, பாக்கு, கேழ்வரகு. ஆனால் தோரெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது போக கரும்பு எப்படின்னா, இப்போ சில இடத்துல கரும்பு விளையும், ஆனால் ஃபேக்ட்ரி இங்கே ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, கரும்பு விளையிற இடத்து பக்கத்துல சின்னதாக ஒரு குடிசை தொழில் மாதிரி வச்சு அங்கேயே கரும்பு பகுதியில் வந்து அந்த கருப்பட்டி காய்க்கிறதுக்கு ஒரு குச்சில் போட்டு பனையாரம் காய்ப்பாங்கல்ல, அதே மாதிரி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரும்பை வெட்டி பக்கத்துல ஒரு சின்ன ஆலமே வச்சுருக்காங்க. அதை அந்த சாரை புளிக்கிறதுக்கு டீசல் இயந்திரம் வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த செக் ஆட்டுறது மாதிரி காளமாடு வச்சுருக்காங்க. அது காலையிலே வேலைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களோட உழைப்பெல்லாம் வரையும் அதை நாட்டு சக்கரை, அச்சுவெல்லாம் இந்த மாதிரி அவங்க தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருந்துச்சு. என்னென்னா, நம்ம பகுதியில் நம்ம டீ காஃபி குடித்து அதிக பழக்கம். அந்த ஏரியாவில் கர்நாடகாவில் நாங்கள் மைசூர் டு எந்த குப்ளி அது போகிறது வரைக்கும் நாங்கள் வந்து டீ கடையை பார்த்தது ரொம்ப அரிது. ஒரு இடத்துல பார்த்தோம், அதுவும் இந்த குட்டி கிளாஸ் தமிழ்நாடை பொறுத்தவரை கிளாஸ் பெருசாக இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்கும், சின்னதாயிட்டாங்க போகும்போது. ஆனால் அவங்க ஒரு பிஸ்கட் கொடுத்தாங்க, கேழ்வரகுல உள்ள அதிகம் விளையினால கேழ்வரகுல ஒரு பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க. 5 ரூபா தான், டீயும் 5 ரூபா தான். வேற லெவலில் இருந்துச்சு. பிஸ்கட் பாக்கெட் 2 வாங்கி நம்ம அடுத்தால சாப்பிடணும்னு வண்டியில் வாங்கி வச்சுக்கிட்டோம். சிறப்பாக இருந்துச்சு. அப்படி போகிறவள்ள ரோட்டோரத்தில் ஒரு இடத்துல பார்த்தோம் ஆரஞ்சு பழம் சாலை இடத்துல போட்டு விற்றாங்க. அதுவுமே நம்ம பகுதியில் என்ன ரேட்டோ அன்னைக்கு வந்து விலை வந்து நம்ம ஊரில் 80 ரூபா தான், அங்கேயும் 60 ரூபா தான். 20 ரூபா கம்மியாக தான் கொடுத்தாங்க. பழம் அப்படி ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதில் சாப்பாடு, மதிய சாப்பாடு கடையில் சாப்பிட்டோம். ஆனால் நம்ம காரம், ஆமாம், நம்ம வந்து காரம் அதிகம் சாப்பிட்டதில்லை. அது கொஞ்சம் கேரளா பகுதியில் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சு. சரி, வழியில் சாப்பிட்டாச்சு. ஏன்னா நம்ம போகிறோம், நம்ம வந்து இவ்வளோ வெயிலில் போகிறோம், பைக்கில் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். ஏன்னா நம்ம என்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டல, ஒரு 4 முழுக்க ஓட்டணும். நமக்கு அதுக்கேற்ற எனர்ஜி வேணும். அது மாதிரி சாப்பாடும் நிறைய சாப்பிடக்கூடாது. ட்ராவலில் பயணத்தில் நிறைய சாப்பாடு செரிமான பிரச்சனைகள் வரும். ஆனால் பழங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிற மாதிரி இந்த ஆரஞ்சு பழம் இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம்.
அதுக்கப்புறம் ஹுப்ளின்னு ரூம் எடுத்து பண்ணோம். அங்கேயுமே ஒரு தமிழ்கார அம்மா தான் இருந்தாங்க. அங்கேயும் இந்த மாதிரி மேப்பை பார்த்து தான் ரூம் எடுத்து இருந்தோம். அவங்க தமிழ்கார அம்மா, அவங்களும் பேசுனாங்க. அவங்களும் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி ஒரு 600 தான் தந்தாங்க. சில பேர் 800 1000 சொல்லி 600 முடிச்சு அங்கேயும் தங்கிட்டோம். தங்கிட்டு மறுநாள் அதே மாதிரி காலையில் கிளம்பணும். அந்த ரோடு நல்லா அதிகாலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த அதாவது நல்லா அப்படி வெளிச்சமாயிட்டே வர டைமில் போகும்போது சூப்பராக இருந்துச்சு. என்ன இந்த இதில் வந்து காலையில் கிளம்பும்போது கொஞ்சம் குளிர் அதிகமாகவே இருந்துச்சு. குளிர் அதிகமாக இருந்துச்சு, இருந்தாலும் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். அப்புறம் மகாராஷ்டிரா வந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு நிலப்பரப்பு ஒன்று இருக்குது, அங்கே உள்ள மக்களோட வாழ்வியல் அது ஒரு விதமாக இருக்குது. கர்நாடகா வந்தால் விவசாயம், அந்த மக்களோட வாழ்வியல் அது ஒரு மாதிரி இருக்குது. மகாராஷ்டிராவில் இன்னும் டோட்டலாக வேறு, அது கொஞ்சம் நார்த் இந்தியாவாக ஆயிரும். இது கூட சவுத் இந்தியா மாதிரி கணக்கு, அது நார்த் இந்தியா. அங்கே நிறையா போனோம். ஏன்னா கர்நாடகா பொறுத்தவரை நாங்கள் ஹைவேல போகல. நாங்கள் இது வந்து ஊரை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், இங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறதுக்காகவே ஒரு ரொம்ப சின்ன ரோடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமான ரோடுக்குள்ள கொஞ்சம் ஊருக்குள்ளோடி தான் போகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஆனால் பாருன்னு ஊருக்குள்ளோடி போய் அதை நல்லா ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போனோம். மகாராஷ்டிராவும் அப்படிதான். மகாராஷ்டிராலுமே ரோடு ஒரு 200 கிலோமீட்டருக்கு ரோடு பைபாஸ்ல ஏறிட்டோம். ஆனா அப்படியுமே நிறைய உணவு பழக்கங்கள் அங்க போனோன்னு மாறிட்டு, நம்ம உணவு அங்க கிடைக்கல. உடனே இட்லி கிடைச்சது, அதுவும் அது கரெக்டா கரண்டி வச்சு சாப்பிட மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அது காலையில நம்ம குப்பளி விட்டு தாண்டி ஒரு 50 100 கிலோமீட்டர் தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க. சட்னிக்கு வந்து தேங்காய் சட்னி, இட்லிக்கு அது போக சால்னா மாதிரி ஒரு நம்ம ஏரியால பரோட்டாவுக்கு கொடுக்க சால்னா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் மாதிரி நாங்கள் கிட்ட தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் அங்கே வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றாங்க, அந்த பழக்கம் மாறிட்டு. அதை தாண்ட பிறகு வந்து பார்க்க முடியல. அதுக்கு இடத்துல ரொட்டியில் வடப்பாவு. பாம்பேனாலே வடப்பாவு தான். ஏன்னா நானும் பாம்பேல இருக்கும்போதெல்லாம் காலையில் எனக்கு வேலைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா 2 வடப்பாவு தான் மதியம் வரைக்கும் தாங்கும், நல்லா இருக்கும். அதாவது இங்கே உள்ள வடப்பாவை விட ப்ரொஃபஷனலாக அங்கே தான் வடப்பாவு நல்லாவும் இருக்கும். நாங்கள் ட்ராவலுங்கிறதுனால அதிகம் உணவு எடுத்துக்கல, ஆனால் அது இருந்துச்சு. ஆனால் பாம்பே போனதுக்கு அப்புறமா சாப்பாடு வந்து நமக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னே ஒரு இடத்துல நிப்பாட்டணும். அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அது நல்லா வியூ, இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம், அந்த பக்கம் ஃபுல்லாக மலை. வண்டி நிப்பாட்டிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் ஒரு கடை இருந்துச்சு. ஆனால் வடப்பாவு அண்ணன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வடப்பாவு டேஸ்ட் பண்ணாரு. கொஞ்சம் காரம், கொஞ்சம் மிளகாலாம் கொடுத்துருந்தாங்க அங்கே. அது வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த வடப்பாவு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நான் மும்பை சிட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அந்த வடப்பாவு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அண்ணனுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சு அந்த வடப்பா வெளியில? எனக்கு அங்கே என்ட்ரன்ஸ் ஆகணும்னு ஒரு வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் அங்கே போன உடனே எனக்கு பாம்பேல எனக்கு சீரணிக்க முடியாத ஒரு விஷயம், ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கே நம்ம இருக்கக்கூடிய எஸ்எஸ்ல உள்ள கம்பி மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோத்துலேயும் எச்சி துப்பி வச்சிருக்காங்க, பான் பராக போட்டு. கொஞ்சம் அது கொஞ்சம் வேதனையா இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்காங்க அங்க, அவங்களுடைய கலாச்சாரம். தமிழ்நாட்டுல எப்படி ஊருக்கு இறக்க டாஸ்மார்க் அடிச்சு எல்லாரும் குடிச்சு இது பண்றாங்க, அதே மாதிரி அங்க டாஸ்மார்க்ல பெருசா இண்டஸ்ட்ரி கிடையாது. ஆனாலும் இந்த மாதிரி எப்படி நம்மளுக்கு டீ கடை இங்க நம்ம ஏரியாவில் ஆலங்கோட்டு பாவச்சித்திரம் வந்தீங்கன்னா ஒரு 500 டீ கடையாட்டு பார்க்கலாம். அது மாதிரி அங்க ஒரு 500 பீடா கடை இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு அவங்களுக்கு உள்ள அந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. நான் வந்து அண்ணனை மெயினா கூட்டு போகும்போது எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து கரெக்டா கர்நாடகாலாம் தாண்டி மகாராஷ்டிரா புனே வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா புனேக்கு அப்புறம் தான் அண்ணன்கிட்ட கட்டாயம் இந்த இடத்த காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏம்ல இருந்தேன். ஆனா அந்த இடத்த என்ன ஒரு சிக்கலாகி போச்சுன்னா, அந்த இடம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிட்டு. கொஞ்சம் இருட்டுனா லோனாவாலான்னு ஒரு இடம் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரியோ லோனாவாலா ஃபுல் ஹில்ஸ் ஸ்டேஷன் தான். தங்கணும்னு பார்த்தோம், நான் தங்க சொன்னேன், தம்பி அது ஒரு பெரிய கதையாகி போச்சு. ஏன்னா இருட்டிட்டு மழை வேற ஒரு மாதிரி தம்பி தங்கிரும் அப்படின்னு. அவர் இல்ல, இன்னும் 1.5 மணி நேரத்து டிராவல் தான் நம்ம போயிடலாம் அப்படின்னு. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மும்பை வராரு. நான் ஏற்கனவே நிறைய வாட்டி மும்பை 2013 இருந்து மும்பைக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன் நிறைய வாட்டி. அதனால நம்மளுக்கு லோனாவால வந்து நம்ம மும்பை சிட்டி எவ்வளவு தூரம்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ரோடுவே எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்ம அதுலேயும் வண்டி ஓட்டிருக்கோம், லோடு வண்டிலாம் நிறைய ஓட்டிருக்கோம், நமக்கு தெரியும். அது இருட்டினதுனால ஹீல்ஸ் ஏரியானால அண்ணனுக்கு ஒரு பயம் தான். நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் தான், இந்த மாதிரி நைட்டுக்கு ஒரு 7 மணிக்குள்ள நம்ம ரூம் பார்த்து தங்கிடணும், 7 மணிக்கு மேலே நைட் டிரைவ் வேண்டாங்கிற மாதிரி அண்ணனோட தாட்டில் தான் அவர் ஒரு இதில் தான் சொன்னார். நாங்கள் பண்ண பிளானுக்கு இப்படி தான் சொன்னார். ஆனால் எனக்கு அது தெரியும், அந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃபான ரோடு தான், கொஞ்சம் ஓரளவு நார்மலான போக்குவரத்து இருக்கும், சீக்கிரமும் போயிடலாம். எனக்கு அந்த இடம் தெரியறதுனால நான் சொன்னேன் அண்ணன்ட்ட. ஆனால் நாங்கள் கொடை தூக்கிட்டு வந்தோம். அன்றைக்கி முந்தின நாள் மழை பெய்யுதுன்னு கேன்சல் ஆகி மறுநாள் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது கொடை கொண்டு வந்தோம். கொடை யூஸே பண்ணலை. லோனாவாலா போகும்போது கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஓரமாக கடையில் நிப்பாட்டி உள்ளே நின்று டீ குடிச்சு அப்படியே ஓரமாக நின்றுட்டோம். ஒரு நைட்டு கிட்டத்தட்ட இருட்டுக்கு 7:30 8 மணியே இருக்கும், கிளம்பிட்டோம். அப்புறம் லோனாவாலா காட்ட முடியலைங்கிற ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அண்ணனுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய நல்ல வியூ பாயிண்ட் நிறையா இருக்கும்.
நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மிஸ் பண்ணிட்டோம். மறுநாள் சரி, அதுக்கு மறுநாள் வந்தோம்ல அந்த இடத்துல பகல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9:30க்கு தாராவி போயிட்டோம். ஏன்னா நம்ம இருக்க இடம் தாராவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு 6-7 கிலோமீட்டரு செம்பூர்னு ஒரு இடம். தாராவி போனோம். தாராவி லைட்டாக அண்ணன்ட்ட நைட்டு வியூ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் நம்ம வேலை பார்க்குற இடத்துலே ஒரு ரூம் இருந்துச்சு, ஒரு ஏசி ரூமு. தம்பி நல்ல தம்பி, நம்ம ரூம்ல வந்து தங்கிடுங்க, நீங்க அங்கெல்லாம் ஆமாம், அந்த ஓனர் லாட்ஜ் எடுத்துலாம் தங்கண்டா நீங்க நம்ம ரூமுக்கு வாங்க அப்படின்னாரு. போன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த ரூம்ல அன்னைக்கு அடிச்ச கிளைமேட்டுக்கு அடிச்ச வெயிலுக்கு ரூம்ல ஏசி, அதனால நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். ஒரு நாள் மறுநாள் ஃபுல்லா ரெஸ்ட்.